ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் டைனமைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நான் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம பொரிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மைதா மாவில் கோட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இந்த சிக்கன் டைனமைட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மயனேஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மயனேஸ்லேயும் நமக்கு உப்பு இருக்கும், டொமேட்டோ சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருந்த மயனேஸ் டொமேட்டோ மிக்சரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்ட்லேருந்து தான். இதோட சைஸ் 24 சென்டிமீட்டர், இதோட கெப்பாசிட்டி 1.1 லிட்டர். இந்த ஃப்ரை பேனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் டைனமைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.